எனக்கு என்னமோ என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தோணுது. லூசா நீங்க? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அது வீடு, அது மண்டபம் மாதிரி இருந்துச்சு. வீடு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏ பிரவீனே, வீடுனா இப்படி இருக்கணும். கூப்பிட்டா எல்லாருக்கும் கேக்குற தூரத்துல இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல? ஆமா, கனகா. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அம்மா விட கம்மியா பிடிக்குமா இல்ல அம்மாவோட நிறைய பிடிக்குமா? லூசாமா நீ? உன்னோடலாம் பிடிக்குமா? உனக்கு ஈக்குவலா பிடிக்கும். என் குடும்பத்திலேயே ஒரு பத்திரிகையில கூட என் பேரு போட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அசிங்கப்படுத்துவானுங்க. நீயும் தோத்துடாத பிரவீன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு தோத்து போன அப்பனுக்கு தான் தெரியும் தாம்புள்ள அவன மாதிரியே தோத்துருவானு பயத்திலேயே வாழ்ற வழி என்ன. பிரவீன், நீ என்ன மாதிரி ஆயிடுவோன்ற பயத்துல தான் நான் உன்னை திட்டிட்டே இருந்தேன். எனக்கு உன் மேல பாசம் இல்லாமல இல்ல. எனக்கு உன்னையும் அம்மாவையும் விட்டா வேற யாரா இருக்கா? நானும் அம்மாவும் உன்னை லவ் பண்ற மாதிரி இந்த உலகத்திலே உன்னை யாரு லவ் பண்ண மாட்டேங்கடா. அப்பா